ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சூப்பராக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வடை போட்டு ஒரு மோர் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, கடலைப்பருப்பு, கொஞ்சம் மிளகு, 2 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் தேங்காய் சேர்த்து ஒரு மசாலா அரைச்சின்னு வர போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், வடைக்கு வெங்காயம், உளுந்த பருப்பு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு எப்படி மோர் குழம்பு வைக்கிறேன்றதை காமிக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்ம மோர் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இதுலேயே கொஞ்சம் தயிர் சேர்த்து ஒரு அடி அரைச்சின்னு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதை. இப்போ மோர் குழம்பு தாளிக்கிறோம். சிம்பிள் தான் நம்ம மோர் குழம்பு தாளிக்கிறது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிது. இதுலேயே நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா, கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான நம்ம மோர் குழம்பு ரெடி. எண்ணெய் ஊற்றிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன். இது கடுகு போட்டு தாளிக்கல, சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன் நம்ம மோர் குழம்பு. சூப்பரான மோர் குழம்பு. இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயம் வதங்கட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி இங்கே பாருங்கள், நம்ம மோர் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடுறோம். இங்கே பாருங்கள், வடை ரெடி ஆகின்னு இருக்குது. மோர் குழம்புக்கு தேவையான வடை ரெடி ஆகின்னு இருக்குது, உளுந்த வடை. இப்போ மோர் குழம்பு வடை போட்டு செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும் அந்த மோர் குழம்பு வடை. ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட இதை நல்லா செய்யலாம், பேச்சுலர்ஸ் கூட சூப்பராக செய்யலாம். அது பேச்சுலர்ஸ் உங்களுக்கு இந்த மசாலாலாம் அரைக்க முடியல அப்படின்னா, இதில் கடலை மாவு கரைச்சி ஊற்றி இந்த தயிரில் இதை செஞ்சு கடலை மாவு கூட நீங்கள் கொஞ்சம் 2 பச்சை மிளகா அரைச்சி போட்டு கூட செய்யலாம், இல்லை கீரி போட்டு செய்யலாம். சூப்பராக இருக்கும் அந்த மோர் குழம்பு. பேச்சுலர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மோர் குழம்பு இது ரெடியாக சூப்பராக இருக்கும். ரெடியாக விடணும். மோர் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். எப்படி இருக்குன்னு காமிங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம வடை சுட்டு போட்டோம். வடை மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன்.